சில்லி சிக்கன். ஓ சில்லி சிக்கன் ஓகேக்கா. இதுக்கா? அது குடல். குடல் இது ஓகே. ஓ மட்டன் சுக்கா இது. சூப்பர் சூப்பர். இது வந்து இது ஆட்டுக்கால். ஆட்டுக்கால். ஓ ரெகுலராகவே இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே பூனை மட்டும் இன்னைக்கு இல்லை. ஓ சிக்கன் சாப்பிட்டது. ஓ இந்த குழம்பு கொடுத்தீங்க எங்களுக்கு. ஓகே ஓ சரி 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 சரி. இது நார்மல் சால்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் வந்திருக்கோம். விருதுநகர் ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விமல் அவரை மீட் பண்ண வந்திருக்கோம். விமல் வந்து வீரா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கீஸுங்கிற ஒரு ஷாப் வச்சிருக்காரு. இன்னைக்கு நாங்கள் வாரோங்கிற ஒரே ரீசன்னால கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் ஷாப் கூட்டு வந்திருக்காரு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் நீங்களே சொல்லுங்க. இங்கே வந்து புரோட்டாக்கு வந்து 2 சால்னா தருவாங்க. ஒன்று வந்து நார்மல் சால்னா, இன்னொன்று கொஞ்சம் உரப்பு சால்னா மாதிரி. ரெண்டுமே நல்லா இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் இது வந்து லாரி டிரைவர்ஸ், அதாவது மதுரை சைடு போகிற லாரி டிரைவர்ஸ் வந்து ஃபேமஸான கடை இது. அவங்க லாரியில் வந்தாங்கன்னா இங்கே நிப்பாட்டி சாப்பிடாம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக இருந்தாலுமே வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது, நல்லா இருக்கும். ஓகே. இது எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு. அதில் இருந்து நீங்கள் மதுரை போகிற ரோட்டில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடு திரும்புற இடத்துல இருக்கு பக்கத்துல. ஓகே ஜி. இப்ப வந்து என்னன்னா விருதுநகர்ல வந்து அத்தனை கடை இருக்கு. என்ன புரோட்டா கடை நிறைய இருக்கு, எக்கச்சக்க கடை. நம்ம எதுவுமே நேம்லாம் மென்ஷன் பண்ணல. விருதுநகர்னாலே நம்ம ஊருக்குள்ளே அத்தனை கடை இருக்கு. அவுட்ல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. நானும் கூட நிறைய ஹோட்டல் வித் நேம் மென்ஷன் பண்ணேன். நீங்க அதெல்லாம் நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மட்டும் அப்படின்னா என்ன ஸ்பெஷல்? அதான் இங்க வந்து இவங்க கடை வந்து ஒரு 30 to 35 இயர்ஸ் வரைக்கும் இங்கே இருக்கு. அவங்க அப்பா காலத்துல இருந்து வச்சிருக்காரு. இப்போ பையன் தான், அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. அவர் தான் இந்த கடையோட ஓனரு, மாஸ்டர் எல்லாமே அவர் தான். இங்க நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் ஒரு ட்ரீட் வைக்கணுமாவும் எதுனாலுமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் ரேட்டும் அஃபோர்டபுளா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லாமே ஃபேமிலியோட வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவோம். எதுனாலும் இங்க மட்டன்ல வந்து எல்லாமே ஃபேமஸா இருக்கும். மட்டன் சுக்கா, மூளை, தலைக்கறி வைப்பாரு. அப்புறம் கால் குழம்பு நல்லா இருக்கும். மூளையை பத்தி ஒன்று சொன்னீங்களே வண்டியில் வரும்போது. இன்னைக்கு வந்து மூளை இல்லைன்றாரு. இன்னொன்று நம்ம ஸ்பெஷல்னா இன்னைக்கு இலை இல்லை. இலை இல்லாம இது எப்பயுமே வாழை இலை தான் இங்க உண்டு. ஓகே ஓகே. மழை நேரம்னால சரியா ஒரு 2 days நல்ல மழை. இங்க ரொம்ப மழை பெஞ்சனால வாழை இலை கிடைக்கல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பேப்பர்ல சாப்பிட்டாங்க. ரைட் ஓகே. எப்பயுமே பார்சலுக்குனாலுமே இவர் இலை, எங்கனாலுமே இலை தான். ரைட் ஓகே. இது வந்து சில்லி சிக்கன் சொல்லுவாங்க. சில்லி சிக்கன் தான் பொரிக்கிறது கிடையாது. இது வந்து புளிப்பாவும் காரமாவும் 2 டேஸ்ட் கலந்தா இருக்கும். நீங்க முதல்ல வாயில வைக்கும் போது புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது சாப்பிட்டு முடிக்கும் போது எண்டிங்ல வந்து காரமா தெரியும். இது வந்து மட்டன் கால். இது நம்ம நார்மலா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து மட்டன் சுக்கா. பியூர் மட்டன் தான் எல்லாமே, எதுவுமே கலப்படமோ எதுவுமே கிடையாது. பியூர் மட்டன் தான். நல்லா இருக்கு. சுட சுட சூப்பரா இருக்கு. சுக்கா பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. மசாலும் நல்லா இருக்கு. புரோட்டா எப்போ வரும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் கிரேவி வந்துருச்சு. ஜி இப்படிப்பட்ட ஒரு கடையை வச்சுட்டு இத்தனை நாள் ஏமாத்திட்டே பார்த்தீங்களா? வந்த உடனே வேக வேகமா பூண்டு தோசை சொல்லிட்டாங்க. பூண்டு மசாலா தோசை நார்மலா சாப்பிடலாம் போல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க எல்லாமே கிரேவியே இல்லாம சாப்பிடலாம். பூண்டு தோசை வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ரியல் டேஸ்ட்டுங்க. பூண்டோட டேஸ்ட் நல்லா ஃபீல் ஆகுது. அதாவது எந்த ஒரு இன்கிரீடியன்ஸுமே தேவையில்லாத எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணல. அரைச்சிடுவார். அம்மியில தான் அரைப்பாங்க. அரைச்சி புரோட்டா வந்து சூடாக ரெடி ஆகுது பாருங்க. புரோட்டா போட்டுலாம் வைக்க மாட்டாங்க, ஸ்டாக்லாம் வைக்க மாட்டாரு. அப்பப்போ எத்தனை வேணுமோ டக்கு டக்குன்னு போட்டு உடனே சூடாக கொடுத்துருவாங்க. சுக்கா வந்து நான் வயசு வந்துச்சு, புரோட்டாவே வரல, காலி பண்ணிட்டாங்க. டேஸ்ட் சொல்லி காலி பண்ணிட்டாங்க. உண்மையிலே கிட்டத்தட்ட நெய் சுக்கா மாதிரி இருக்குங்க. அருமையா இருக்கு. எப்படி ரெடி பண்றாங்கன்னே தெரியல. ஒரு ஹிடன் ஜெம் தாங்க இந்த கடை. புரோட்டா சூடா வச்சுட்டாங்க. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த சாப்ஸ், இந்த கால் சாப்ஸ் கிரேவி அதை எடுத்து சாப்பிட்றோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேவியும் தனித்தனியாக ஒவ்வொரு மசாலா இன்னொரு மசாலா வித்தியாசம் நல்லா தெரியுது. மட்டன் சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எடுத்து வச்சிருந்தேன், பசங்க காலி பண்ணிடுவாங்கன்ட்டு. மட்டன் சுக்காவோட இந்த கிரேவியை அப்படியே மிக்ஸ் பண்ணி புரோட்டால டிப் பண்ணி புரோட்டா மாவு தரமா இருக்கு. அல்டிமேட்.
இது புரோட்டாக்கு வந்து மட்டன் கிரேவி தனியா, மட்டன் வாங்கினா தனியா அந்த மட்டன் கிரேவி மட்டும் புரோட்டாக்கு தருவாங்க. இது நல்லா டேஸ்டா இருக்கும், டெம்டிங்கா. அந்த கொழுப்போட ஃபிளேவர்லாம் நல்லா இருக்கும். ஓ, மட்டன் கொழுப்பு இருக்கு இதுல. சூப்பர். அவர் சொன்னோன்னே எனக்கே டெம்ட் ஆயிடுச்சு. அதாவது நல்ல சுட சுட அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது எல்லாமே சூடாவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. உண்மையிலே இது தரமா இருக்கு. இது எப்படி இவங்க எப்படி இத்தனை நாள் மிஸ் பண்ணோம்னு தெரியல. கரெக்டா இருக்குங்க. ஒன்னும் ஒவ்வொரு ஃபிளேவர்ல தெரியும். இப்போ சிக்கன்னா அது சிக்கனோட ஃபிளேவர் வரும், கால்னா அந்த காலோட ஃபிளேவர் வரும். அந்த மசாலாவோட ஃபீல் வந்து நீங்க பண்ண முடியாது. அந்த காலோட ஃபிளேவர்னா அதோட ஃபிளேவரோட மசாலா மாதிரியே நல்லா இருக்கும். இப்போ மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அந்த கிரேவி மிஸ் பண்ணிட்டோம், சாப்பிடணும் தோண்டிட்டே இருக்கு. வர வர ஒவ்வொன்றா சாப்பிட்றேன். இங்க ஆட்டு மூளை ஃப்ரை தான் ரொம்ப ஃபேமஸ். அது இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்காதனால அவர் வைக்கல. இப்போ இந்த கிரேவியை நான் எடுத்து சாப்பிட்றேன். கவர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் கொடுத்தா நார்மல் இந்த கிரேவி. இது வந்து நார்மல் சால்னா கிரேவி. சால்னா கிரேவி. இது வந்து கொஞ்சம் இனிப்போட சேர்ந்து இருக்கு, நல்லா தான் இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் சிக்கன் கறி தோசை சொல்லிட்டாரு. சிக்கன் கறி தோசை 1/4 கொடுத்துருக்காரு. அதுவே ஹெவியா தான் இருக்கு, செம்ம ஹெவியா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பைட்லயுமே சிக்கனோட எசன்ஸும் இருக்கு, சிக்கனும் தெரியுது. ஒவ்வொரு இதை நம்ம பிக்கும் போதுமே பாத்தீங்கன்னா சிக்கன் தெரியுது. அருமையா இருக்கு. கண்ணில் தண்ணியே வந்தது. இது ஆனதான் கட்டி சூடும் இருக்கு, காரம் வந்து தெரியல. ஏன்னா காரம் சாப்பிடுவோம். ஒண்ணு காரம் வந்து கொஞ்சம் நல்ல தூக்கலாவே இருக்கு. சிக்கன் கறி தோசை கவர் பண்ணுங்க. ஆவி பறக்குது. இது வந்து ஒரு பாட்டு தாங்க. அண்ணன் சொல்றாரு, கட்ஸ் இருந்தா இன்னொரு தோசை சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா அவ்வளவு இது ஸ்பெஷலானாங்க. எப்பயுமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நல்லா ஊத்தாப்பத்துல சிக்கனை நல்லா போட்டு அப்படியே முட்டையெல்லாம் உடச்சு ஊத்தி சூப்பரா போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வடியல் புரோட்டான் போட்டிருக்காங்க. வடியலோட புரோட்டாவையும் மிக்ஸ் பண்ணி இந்த மட்டனோட கிரேவி போட்டனால மட்டன் வடியல் புரோட்டா போட்டிருக்காரு. டெம்டிங் நல்லா இருக்கு. அப்பா என்ன செய்யுது உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபுல்லா நானே சாப்பிட்டுருப்பேன். இதை இப்போ வயிற்றுல இடம் இல்லை. இந்த மாதிரி புரோட்டாவோட முட்டை எங்கேயுமே நீங்க சாப்பிட்டு இந்த மாதிரி வழியல் புரோட்டா எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டதில்லை. நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மட்டனோட கிரேவி மட்டும் இதுல ஊத்துவாங்க. அப்புறம் வழியலோட புரோட்டா மிக்ஸ் பண்ணி தருவாங்க. கல்ல போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி தருவாங்க. இது நீங்க எங்கேயுமே ட்ரை பண்ணி இருக்க முடியாது. எந்த ஹோட்டலையும் இந்த மெனு இருக்கு கண்டிப்பா. வழியல் புரோட்டான்றது இந்த நார்மல் சால்னானே கொடுக்கவே இல்லை. நமக்கு என்னன்னா இவங்க கொடுத்த எல்லா கிரேவியும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா முடிஞ்சிருச்சு. அப்புறம் நார்மல் சால்னாவை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். புரோட்டா பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பரா இருக்கு. நார்மல் சால்னாண்ணா ஓகேண்ணா. பிளைன் சால்னா இது வந்து நார்மல் நீ புரோட்டா வாங்கினீங்கன்னா ஒரு பிளைன் சால்னா கொடுப்பாங்களா அது. இதுல பார்த்தீங்கன்னா குழம்புலாம் இருக்கு. நார்மல் நம்ம தேங்காய் சால்னா நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாயில். என்னன்றது நான் பண்ணி சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. எனக்கு என்னமோ தெரியல, இதெல்லாம் அப்படியே இப்படி சாப்பிட்றதாங்க ஹைலைட்டு. அல்டி கைஸ் நம்ம சாப்பிட்டு இருக்கும் போதே அண்ணன் சுக்கா கிரேவி கொடுத்தாரு. நார்மல் சால்னா கூட இந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவா அப்படின்னாரு. உண்மையிலே தரமா இருந்துச்சு. அண்ணன் சிங்கிள் ஆள் சோலாலா இருந்துட்டு எல்லா டிஷ்ஷும் அவர் ரெடி பண்றாரு. ஈவன் கல்லுலேயே அவர் தான் இருக்காரு, சப்ளை அவர் தான் பண்றாரு. நம்ம விமல் மாதிரி தெரிஞ்சவங்க வந்தா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்றாரு. அது இன்னும் நல்லா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா விமல் ஸ்டிக்கர்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்துருங்க. அவரை கூட்டு வந்தீங்க, வீரா ஸ்டிக்கர்ஸை பார்த்து கூட்டு வந்துருங்க. அவரை கூட்டு வந்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். ஆனா உங்களை இந்த நேரத்துல லைட்டா டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். கடை எத்தனை வருஷமா இருக்கு? உங்க பேர் என்ன? ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? முதல்ல என் பேர் ஜேஸ்ராஜ். ஜேஸ்தாஸ். ஓகே ஓகே ஓகே. ஜேஸ்ராஜ். ஓ ஜேஸ்வராஜ். ஓகே சூப்பர்ண்ணா. ஆனா டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. எங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. உண்மை அருமையா இருந்துட்டு நீங்க இப்படி இது பண்ணிருக்கீங்க.
உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுண்ணா. புரோட்டாலாம் தரமா இருந்துச்சு. சூடா போட்டு கொடுத்தீங்க. ஆமாண்ணே, நம்ம கடையோட ஸ்பெஷலே அதானே. ஓ, புரோட்டா சூடா போடுவீங்க. வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். சரி சரி. சூடாதான் போடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஓகேண்ணா. போட்டுலாம் வைக்க மாட்டோம். சரி சரி சரி. போட்டு தான் தருவோம். ஓகே ஓகே. வேற என்ன புரோட்டா எல்லாமே உண்டு என்ன போட்டா? ஆமா, ஓகே. வெள்ளை பரோட்டா இருக்கு, முட்டை பரோட்டா இருக்கு, விச்சி சரி சரி எல்லாமே சரி. இருக்கு, வழியல் பரோட்டா இருக்கு, ரைட் ஓகேண்ணா. எல்லாமே அந்த வழியல் புரோட்டாலாம் எப்படி நான் கான்செப்ட் யார் சொன்னா என்ன ஏது? எல்லாம் நம்மளோட இன்னும் நிறைய இருக்கு. ஓ ரைட் ரைட் ரைட். இங்க அவ்வளவுதான் ஓடுது. ஓ சரி 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 சரி. ஓகே. இப்போ தோசையில 30 வெரைட்டி மேல போடுவீங்கன்னு சொன்னாரு விமல். ஓகே. சைவ தோசையிலே 30 போடுவேன். சைவத்துல 30 வெரைட்டி போடுவீங்க. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ஆனா உண்மையிலே டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க சர்வீஸ் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம் ரொம்ப. ரைட் ஓகேண்ணா. இன்னைக்கு ஆளுங்க மழை பெஞ்சதுனால தெரியல சரி உங்களுக்கு. சரி சரி சரி. நீங்க ஏன்ட கேக்குறது நீங்க அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். கண்டிப்பா. ஓ இன்னைக்கு மழையில என்னவே ஓ சரி 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 சரி. யார் யார் எத்தனை வருஷம் வர்றீங்க என்ன ஏதுன்னு நீங்க அவங்ககிட்டே கேட்டா அவங்களே ரைட் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணா. நல்லபடியா பண்ணுங்க. இதே மாதிரி டேஸ்டா கொடுங்க. கண்டிப்பா நாங்க அடுத்து தேடி வருவோம். நீங்க வாங்க. கண்டிப்பாண்ணா. நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் உங்களை சாப்பிட வந்திருக்கோம். கண்டிப்பா. ஓகேண்ணா. கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க, ஓ சூப்பர். திருநெல்வேலில இருந்து வந்துடுறாங்க. ரைட் 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 ரைட். ஓகேண்ணா ரொம்ப ஹாப்பி. நம்மள பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா பைண்ணா. தம்பி தான் சொன்னாரு. ரைட். ஆனா இது முதல்ல சொல்லியிருந்தானா இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி ஆ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே கேஷுவலா. ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது திடீர்னு எனக்கே ஒரு அதிர்ச்சியை ஓ கொடுத்தாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கடை அடுத்து தேடி வருவோம். Right, அவ்வளவுதான். வாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. வரேண்ணா. ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு ஓ பாருங்க. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா பிரியாணி போட்டு. வைக்கிறேன். சரி ஓகே. பிரியாணி நீங்க சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகேண்ணா கண்டிப்பா. வார வாரம் சனிக்கிழமை பிரியாணி உண்டு. ஓ சரி சரி சரி. நைட்டுக்கு மட்டும். நைட் எத்தனை மணிக்குண்ணா? 8:30 வரும். நம்ம கடை 8 மணிக்கு தான். 8 மணி தான். ஓகே. ஆமா, 8 to 12. 12. இது கரெக்டா ஸ்பாட் எங்கண்ணா இருக்குது நம்ம? நம்ம இது ஸ்பாட் எங்கன்னு கேட்டீங்கன்னா கனவுதி மில் ஆகிடும். ஓ சரி ஓகேண்ணா. லொகேஷன் வந்து அதான். ரைட் ஓகே ஓகே. நம்ம மெடிக்கல் காலேஜ்க்கு அடுத்த ஸ்டாப். ஆமா, அடுத்த ஸ்டாப். ரைட். மதுரை போற இதுல ரைட் ஓகே. என்கேஜ்ல ரைட்ண்ணா. நீங்க மதுரை போய் தான் இந்த டேஸ்ட் இருந்தா இங்கேயே இந்த டேஸ்ட் இருக்கு. ஆமா. ரைட் ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தா சந்தோஷம். பைண்ணா பைண்ணா பைண்ணா. அது நல்லா சாப்பிட்டோம். ரத்னம் ஹோட்டல் உண்மையிலே ஒரு ரத்னம் தான். அருமையாக இருந்துச்சு. அருமையான சாப்பாடு. நான் கூட மதுரைக்கு தான் ஃபஸ்ட்டு போகலான்னு இருந்தேன். அப்புறம் நம்ம இவர் தான் கூப்பிட்டு வந்தார். அப்புறம் இவர் இங்கே கூப்பிட்டு வந்தார். ஒரு நல்ல சாப்பாடு. அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்